வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. வணக்கம் சார், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர் ஜோதிடராக இருக்கிறேன். நான் இப்போ பேச வந்த தலைப்பு என்னென்னா, அதாவது திருமண காலம் எப்போ அப்படிங்கிறத பற்றி பேச வரேன். நிறைய ஜோதிடர்கள் நிறைய விதத்தில் அதாவது திருமண காலம் எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தனிப்பட்ட முறையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது, எந்த ஒரு ஆசானும் சொல்லித்தராதது, எந்த ஒரு நூலிலும் இல்லாதது, அதுக்கு திருமண காலம் எப்போ அப்படிங்கிறத என்னுடைய சொந்த கருத்தில் நானும் ஆராய்ச்சி பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. இது என்னோட போயிடக்கூடாது, அதை வளரும் ஜோதிடர்களுக்கு, ஆர்வமுள்ள ஜோதிடர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த சூட்சமத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது போர்டில் எழுதி சொன்னால் கொஞ்சம் தெளிவாக தெரியும், ஆனால் இந்த வாட்டி போர்டில் சொல்கிறதுக்கு சௌரியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த விதிமுறைகளை சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது திருமணம்னு சொன்னாவே செவ்வாய் பாரு சுக்கிரனை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நீச்சம் ஆகக்கூடாது. அதே போல் நீச்சம் ஆகிருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற விதி என்னென்னா, அதாவது திசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது. ஒரு சம்பவம் எப்போ நடக்குன்னா திசா புத்தி அடிப்படையில் தான். அப்போ ஒருத்தருக்கு பிறந்த திசையிலிருந்து, அதாவது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை எப்போ நடக்குதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது 100% உண்மை. அதாவது 7ஆம் இடத்தை எடுக்காதீங்க, சுக்கிரனை எடுக்காதீங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, அதாவது செவ்வாய் கெட்டு போனாலும் சரி, அதெல்லாம் கணக்கில்லை, எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும். ஆனால் நிறைய பேர், நான் அது போல் பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு கண்டுபிடிக்க சரியாக வரல. ஆனால் நானாக தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணும்போது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்படணும். அந்த திசாநாதன், அதாவது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கலாம், இல்லை 9ஆம் அதிபதியை பார்த்துருக்கலாம், இல்லை 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கலாம். இப்படி சம்பந்தப்பட்டாதான் அவங்களுக்கு திருமணம். சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை, ஒரே வார்த்தையில். அப்போ திருமணம் ஒருத்தருக்கு இளமையில் நடக்குது, ஒருத்தருக்கு திருமணம் லேட்டாக நடக்குது. அப்போ திருமணம் இளமையில் நடக்க காரணம் என்ன? அந்த 18 வயசில் கூட ஒவ்வொருத்தருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்படுது, 18 வயசுலேயே திருமணம் நடக்குது. நான் பார்த்த அனுபவத்திலேயே ஒருத்தருக்கு 51 வயசில் தான் நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். 51 வயசில் தான் அவருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. அப்போ தான் திருமணத்தை கொடுத்தது. சரி, திசையை நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா அப்போ புத்தியை எடுக்கணும் இல்லையா? அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட புத்தி வரணும். அதே மாதிரி லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரம் வரணும். அப்போ 9, 5, 9 சம்மந்தப்பட்டாதான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். திசை புத்தி அந்தரம் சம்மந்தப்பட்டதாக திருமணம் நடக்கும். உதாரணத்துக்கு வேணால் ஒரு ஜாதகம் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது இந்த திருமண காலம்னா வசதியை பார்த்து, படிப்பை பார்த்து, நிறத்தை பார்த்து வரதா திருமணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு 1.5 லட்ச ரூபா வாங்குது, பையன் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த திருமண காலம் வந்தால் தானாகவே நடக்கும். இது நொண்டி சாக்காட்டு சொல்லிக்கிறது. அதாவது பையன் வசதி குறைவு, பொண்ணு வசதி அதிகம், அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அவருக்கு திருமணமே இல்லை, ஆனால் அவர் ரொம்ப வசதியானவர், பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்து இருக்குது, அவர் நல்ல கலர் இருக்கிறாரு, அதாவது நல்ல வசதி, நிறைய படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் கல்யாணமே ஆகலை இது வரைக்கும். ஏன் கல்யாணம் ஆகலை? யாரும் இல்லை, நம்ம நாட்டு ராகுல் காந்திக்கு 53 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. அது ஏன்? அவரோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு கிடைச்சது, நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. 18/6/1970 பிறந்தார். அதாவது 9:52 PM பிறந்தார். ஆனால் அவர் பிறக்கும்போது புதன் திசையில் அவர் 9 வருஷம் 10 மாதம். யாரும் நோட் பண்ணல, அப்புறம் எங்கே போய் நம்ம இன்ட்ரெஸ்டாக சொல்கிறது. இதை அதான் நான் சொன்னது விதிமுறைகளை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த மீட்டிங்கில் வேணால் உங்களுக்கு தெளிவாக போர்டு போட்டு தெளிவாக சொல்கிறேன். இது யாருமே சொல்லித்தராத விஷயம், ஆனால் கிடைக்கணுங்கிற விதி இதுக்கு இந்த விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கணுங்கிற விதி இருந்தால் தான் கிடைக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். ஆனால் நான் படித்தது, நான் கட்டுறது பலருக்கு போய் சேரணுங்கிற ஆர்வத்தில் தான் நான் வந்தேனே தவிர பேரும் புகழுக்காக நான் இங்கே நிற்கல. அதை ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. அதனால் இந்த விதியை 7-7ன்னு சொல்லி எடுத்து ஏமாறாதீங்க. அதே போல் 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து
அது 9க்கு சம்பந்தப்பட்டு திருமண திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தால் அது பிரிவு. அது எந்த கிரகமாக வேணாலும் இருந்து போகுது. இதில் சுப கிரகம் அசுப கிரகங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம். அதை நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதாவது இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 4, 7, 8, 10, 12 இந்த கிரகங்கள் 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு திருமணம் நடந்தால் அது பிரிவு ஜாதகம் அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் இந்த திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு போயிடலாம். சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லைன்ட்டு போயிடலாம். இது ரொம்ப எளிமையானது. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 ஜாதகமாவது போட்டு விளக்கம் தந்தால் உங்களுக்கு புரியும். பரவாயில்ல, அடுத்த முறை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரேன். என்னுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 936 31 48 089. மீண்டும் சொல்கிறேன், என் பேர் துரைசாமி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். 936 31 48 89 089. நன்றி, வணக்கம். துரைசாமி ஐயா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க ஜோயிட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்தோம். அடுத்த முறை நோட்டீஸில் அவங்க பேரை போட்டு ரொம்ப சிறப்பாக அரை மணி நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து, ரொம்ப போர்டில் தான் அவர் யூஸ் பண்ணு சொன்னார். போர்டுக்கு இப்போதைக்கு செட் பண்ண முடியாது, அதனால் 10 நிமிஷம் மட்டும் பேசிங்க சார்னு சொன்னி கரெக்டாக 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. அதை பாராட்டி மீண்டும் ஒரு முறை ஒரு கிளாப்ரன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்திரசேகர் ஐயா அவருக்கு பொன்னாடை போத்துறார்.